டூல் இன்னைக்கு பார்க்குறது வந்து இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்ஃபர்மேட்டிக்கா அப்படிங்கிறது கம்பெனி நேம், இது வந்து டூல் நேம் கிடையாது, கம்பெனி நேம். இதில் நம்ம படிக்கிற டூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சென்டர் தான் நம்மளுடைய டூல் நேம். சரியா? அப்போ இன்ஃபர்மேட்டிக்கால சில அடிஷ்னல் டூல்ஸ் நிறைய இருக்குது. டேட்டா குவாலிட்டி அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, எம்டிஎம்னு ஒரு டூல் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிக்கா கம்பெனிக்குள்ள நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம படிக்கிறது இடிஎல் டூல் தான் படிக்க போகிறோம். அந்த இடிஎல் டூலுக்குள்ள பேர் என்ன பேர் அப்படின்னா பவர் சென்டர். அதனால ஓப்பனிங்கில் எப்படி வரும் அப்படின்னா இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் தெரியுமா அப்படின்னு ஓப்பனிங் வரும். நீங்கள் இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் தெரிஞ்சாலே நீங்கள் என்ன தெரியும்னு சொல்லிக்கலாம்னா ஐஐசிஎஸ், அதாவது இன்ஃபர்மேட்டிக்கா கிளவுட் தெரியும்னு என்ன பண்ணிக்கலாம், பேசிக் எனக்கு கிளவுட் நாலேஜ் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். அதனால இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரை தரவா படிங்க. இதில் என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் இதில் பண்ணிருங்க, கிளவுட்ல பண்ணிருங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படிங்கிறது ஒரு மெயின் டூல். அந்த டூல்ல சில சப் டூல்ஸ் இருக்கு. அதாவது சப் டூல்ஸ்னா சப் காம்பனன்ட்ஸ் மாதிரி இருக்கு. இந்த டூலை நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல நம்ம பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ரெபாசிட்டரி மேனேஜர், அடுத்து பார்க்கக்கூடியது டிசைனர். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒர்க் ஃப்ளோ மேனேஜரையும் ஒர்க் ஃப்ளோ மானிட்டர் என்ன பண்ணிடுவோம், ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரெண்டு டூல் பார்க்க போறோம், ரெபாசிட்டரி மேனேஜர், அடுத்தது டிசைனர். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டூல். இதில் இந்த ரெபாசிட்டரி மேனேஜருங்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெபாசிட்டரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குல்ல, இந்த டூல் மெயினாக எதுக்கு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மெயினாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆரக்கில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு டேட்டா பேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபோல்டர் நேம்ங்கிறது என்னவா இருக்கும்னா ப்ராஜெக்ட் நேமாக தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சரியா? அப்போ ஒரு ஃபோல்டர் நேம்ங்கிறது நத்திங் பட் ப்ராஜெக்ட் நேம். இதை நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது, இது வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மெயில் போடணும். ஏன்னா நம்ம வந்து அட்மின் படிக்கல, நம்ம படிக்கிறது இன்ஃபர்மேட்டிக்கா டெவலப்பர். ஸோ ஆஸ் அ டெவலப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஒரு மெயில் போட்டு எனக்கு இந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, அது எனக்கு இல்லை நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெயில் போட்டிங்கன்னா இதை அட்மின் என்ன பண்ணிடுவார், கிரியேட் பண்ணிடுவார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி. இது நீங்கள் கிரியேட் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியாது, இன்ஃபர்மேட்டிக்கால போக முடியாதுங்கிறதுனால முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படி போகணும் அப்படின்னா இங்கே நம்ம ரெபாசிட்டரி மேனேஜர் போக போகிறோம். இந்த ரெபாசிட்டரி மேனேஜர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பவுமே சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது, டூலை ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன நோட் பேட் ஒன்று கொடுக்குறேன். அந்த நோட் பேடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. நான் இப்போ அதை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சிஸ்டத்தை லாகின் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரன் எஸ்கியூஎல் கமாண்ட் லைன் அதுங்கிறத டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கனெக்ட் சிஸ் 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 டிபிஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிபிஏ யூஸராக என்ன பண்ணிடுவீங்க, கனெக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரக்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் அப் பண்ணணும். இது வந்து சர்வீசஸ் என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா கேனாட் ஸ்டார்ட், ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் நம்ம எக்ஸிட் பண்ணுறோம். இந்த 3 கமெண்ட் உங்களுக்கு நோட் பேடில் கொடுக்குறேன். அந்த நோட் பேடை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஆரக்கிள் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆரக்கிள் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இன்ஃபர்மேட்டிக்கா என்ன ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஃபர்மேட்டிக்கா சர்வீஸ்னு ஒன்று தனியாக இருக்குது பாருங்க, ஸ்டார்ட் இன்ஃபர்மேட்டிக்கா சர்வீஸ். இதை நீங்கள் எதுவும் டைப்லாம் பண்ண வேண்டாம், டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்க. ஒரு தடவை டபுள் கிளிக் பண்ணுங்க, ஸ்டார்டிங்னு வரும். ரெண்டாவது தடவை டபுள் கிளிக் பண்ணுங்க, ஒரு சின்ன லெட்டர் நமக்கு தெரியும். மூணாவது தடவை டபுள் கிளிக் பண்ணுங்க, அதுவே தெரியாது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி பெர்ஃபெக்டா இன்ஃபர்மேட்டிக்கா என்ன ஆகிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஸ்கிரீன் வந்துட்டு போயிடுச்சு, டிசப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகுது, ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க அதில் போய் கமாண்ட் எல்லாம் டைப் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க,
ட்ரை பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஸ்டெப் 1. அடுத்தது தான் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், பேசிக்கில் நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா UHF அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது UHFங்கிறது என்னோட கிளைண்ட் நேம். அப்போ நான் என்ன கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா UHF டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு ஒரு மெயில் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த UHF._DWH அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை அட்மின் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுடைய ரியல் டைம் ப்ராஜெக்டில் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அட்மின் கிடையாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் என்ன பண்ண போகிறேன், கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். அப்போ உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் தான் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். இங்கே அட்மின் யாரும் கிடையாது. ஸோ ரெபாசிட்டரி மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி பாஸ்வேர்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். இப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இதில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்காது. ஒரு பேசிக்காக 2-3 ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டரை பார்க்காதீங்க. புதுசாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நான் என்ன ஃபோல்டர்னா ஃபோல்டரில் போயிட்டு கிரியேட்டில் UHF இதான் என்னோட கிளைண்ட் நேம் டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். இது பண்ணுறது யார் கிரியேட் பண்ணுறான்னா அட்மின் தான் என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இது டிஸ்கனெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது முடிச்சிடலாம், டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். முடிஞ்சால் இதை க்ளோஸ் கூட பண்ணிடலாம். இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்து ரெபாசிட்டரி மேனேஜருக்கு அப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னா டி அப்படிங்கிற டூல் போகிறோம். டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர். ஸோ இந்த டிசைனரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு மேப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசைனரில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா மேப்பிங் பண்ணணும் அப்படிம்பாங்க. இந்த மேப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, சோர்ஸையும் டார்கெட்டையும் லிங்க் பண்ணணும். எனக்கு லிங்க் பண்ணி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சோர்ஸ் என்ன, டார்கெட் என்னையும் ரெண்டும் என்ன பண்ணுங்க, லிங்க் பண்ணி சோர்ஸ் உள்ள டேட்டாவை என்ன பண்ண போறீங்க, டார்கெட்டில் லோட் பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா உங்களுடைய ப்ராஜெக்டில் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். சோர்ஸ் எல்லாம் கிளியராக என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. சோர்ஸ் வந்து ஃபைல் நேம் என்ன, ஃபைலோட பாத் என்ன, அதோட செப்பரேட்டர் என்ன. செப்பரேட்டர்னா அது என்ன, கமாவா இல்லைனா வந்து பைப் லைனா, அப்புறம் ஹெட்டிங், அதோட ஹெட்டிங் இருக்கா இல்லையா, அதில் கோட்ஸ் ஏதாவது இருக்கா, அதாவது சிங்கிள் கோட்டு டபுள் கோட்ஸ் இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, டாக்குமெண்ட்டில் கொடுத்துருவாங்க. அப்படி டாக்குமெண்ட்டில் கொடுக்கலன்னா நீங்கள் கேட்டு என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். ஸோ இது வாங்காமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, இன்ஃபர்மேட்டிக்கால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சோர்ஸை டிக்ளேர் பண்ணிட்டோம். இதுதான் என்னுடைய சோர்ஸ். ஓகே, அடுத்து டார்கெட்டும் கொடுத்துட்டாங்க பாருங்க. டார்கெட் வந்து என்னோட டார்கெட் வந்து டேபிள், இது வந்து ஆரக்கிள் டேபிள். employee_tgt என்னோட டார்கெட் டேபிள் நேம். ஸோ டார்கெட்டுங்கிறது என்னோட யூசர் நேம், டீங்கிறது என்னோட பாஸ்வேர்ட். எல்லாம் பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட வேலை சோர்ஸையும் டார்கெட்டையும் கொடுத்துட்டா அதை லிங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்மளுடைய மேப்பிங். ஸோ ஒரு ப்ரைமரி டாஸ்க் வந்து டெவலப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேப்பிங் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மேப்பிங்கை கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு டெவலப்பருடைய ப்ரைமரி டாஸ்க். சரியா? அப்போது ப்ரைமரி டாஸ்க் பண்ணணும்னா முதல்ல அந்த மேப்பிங் கிரியேட் பண்ணணும். மேப்பிங் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல அவருக்கு என்ன வேணும், சோர்ஸும் டார்கெட்டு வேணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சோர்ஸ் எடுத்து வைங்க, ரெண்டாவது ஸ்டெப் டார்கெட் எடுத்து வைங்க, மூணாவது ஸ்டெப் மேப்பிங் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை மூணாக பிரிச்சுக்கோங்கண்ணே. அப்போ ஸ்டெப் 1 டிஃபைன் சோர்ஸ், ஸ்டெப் 2 டிஃபைன் டார்கெட், ஸ்டெப் 3 கிரியேட் மேப்பிங். அப்போ இந்த டூலில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது என்னது தேர்ட் ஸ்டெப். சரியா? அப்போ 3 ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் என்னென்னா இது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், கிரியேட் ஃபோல்டர் மட்டும்தான், வேறு ஒரு ஸ்டெப்பும் கிடையாது. சரியா? இங்கே மட்டும்தான் நமக்கு என்ன வருது, 3 ஸ்டெப் வருது. இதுதான் நம்மளுடைய ப்ரைமரி டாஸ்க்னால இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெபாசிட்டரி மேனேஜரில் ஒரு ஆப்ஷனும் கிடையாது, கிரியேட் ஃபோல்டர் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே நமக்கு நிறைய, இங்கே தான் நம்ம இந்த கோர்ஸே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் தான் படிக்க போகிறோம்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. டிசைனர் ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ணிட்டு நம்ம பண்ண அந்த 3 வேலையை பண்ண போறேன். லாகின் பண்ண போறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு மெயினா இங்க என்னோட UHF என்னோட ஃபோல்டருக்கு போகணும். மற்ற ஃபோல்டரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. என்னோட ஃபோல்டரில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் என்ன சோர்ஸ் இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். இங்கே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் எங்கே இருக்குது, C:'ல சோர்ஸ் ஃபைல்ஸ், கீழே என்ன ஃபைல் இருக்குது, TXT ஃபைலாக இருக்குது. ஸோ இங்கே என்ன வைக்க போகிறேன், ஆல் ஃபைல்ஸ். என்ன ஃபைல் நேம், empl.txt. அதை நான் செலக்ட் பண்ணுறேன், empl.txt. ஸோ ஹெட்டிங் இருக்கான்னு பார்க்குறேன். எஸ், ஹெட்டிங் இருக்குது. ஸோ ஹெட்டிங் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இம்போர்ட் ஃபீல்ட் நேம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லைன். அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஹெட்டிங் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் டீலிமிட்டர் பார்த்தீங்கன்னா என்ன டீலிமிட்டர் இருக்குது, எனக்கு கமா டீலிமிட்டர் இருக்குது. ஸோ எனக்கு இந்த இருக்குன்னு இருக்குது, கமா இருக்குது. ஒரு வேளை இது இல்லைன்னா செலக்ட் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா கோட்ஸ் இருக்கான்னு கேட்குது, நோன்னு கொடுத்துருக்கோம். இங்கே அப்போ நோன்னு கொடுத்துருங்க. நீங்களும் என்ன பண்ணிடுங்க, கோட்ஸு நோன்னு கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபினிஷ் பண்ணிடுங்க. என்ன வந்துட்டீங்க, சோர்ஸை டிஃபைன் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிடுங்க. அடுத்து டூல்ஸில் போயிட்டு சோர்ஸ் போன மாதிரி எங்கே போகணும், டார்கெட் டிசைனர் போகணும். அதில் போயிட்டு நீங்கள் டார்கெட்டில் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் போய் பாருங்கள் இது டேட்டா பேஸாக என்னன்னு பாருங்கள். இது டேட்டா பேஸ் கிடையாது, டேபிள். அப்போ டேபிள் அப்படின்னா நீங்கள் ஃபைல் போகக்கூடாது, எங்கே போகணும், டேட்டா பேஸ் போகணும். டேட்டா பேஸில் போயிட்டு இந்த இடத்துல டார்கெட் கனெக்ஷன் போயிட்டு டார்கெட் டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் எந்த டேபிள் நேம்னு பாருங்கள், empl_tgt. அந்த டேபிள் நேமை கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு. மூணாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேப்பிங் கிரியேட் பண்ண போகிறோம். அது மேப்பிங் டிசைனரில் பண்ண போகிறோம். மூணாவதாக பண்ண போகிற மேப்பிங் டிசைனர் போங்க, டூல்ஸில் மேப்பிங் டிசைனர். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா புதுசாக ஒரு மேப்பிங் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ண முடியாது. மேப்பிங்கிறது பிரைமரி டாஸ்க் ஃபார் டெவலப்பர். ஸோ நம்ம அதை இம்போர்ட் பண்ண முடியாது, நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இதில் ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கோங்க, m_, அப்படின்னு ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஏன்னா மேப்பிங் நேம் வந்து எப்போவுமே m_, தான் ஆரம்பிக்கும். பண்ணிவிட்டு இங்கே லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், சோர்ஸஸ் வந்து நமக்கு இருக்கும், டார்கெட் நம்மகிட்ட இருக்கும். சோர்ஸை முதல்ல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். சோர்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். சோர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிளேஸ் நகட்டிக்கலாம், நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சோர்ஸை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துருக்கும். அதுக்கு பேர் வந்து சோர்ஸ் குவாலிஃபையர்னு பேர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை டிஃபால்ட்டு இதை நீங்கள் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் டார்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சோர்ஸ் வந்து ETL எக்ஸ்ட்ராக்ஷன், இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது வந்து டார்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் மேப்பிங்கில் 3 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் வந்து சோர்ஸ், ஒரு பாக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், மூணாவது பாக்ஸ் வந்து என்னது, டார்கெட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டெசிமல் அப்படிங்கிற அது பக்கத்தில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் ஆல் பண்ணுங்கள். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கிற எல்லா காலத்தையும் அப்படியே ட்ராக் பண்ணி எங்கே தூக்கி போட்டுருங்க, டார்கெட் தூக்கி போட்டுட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேவுங்கிறது வந்து கண்ட்ரோல்லெஸ். நம்ம நார்மலாக ஒரு வேர்டில் சேவ் பண்ணுற மாதிரி என்னது, கண்ட்ரோல்லெஸ் தான். ஸோ கண்ட்ரோல்லெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும், வேலிட்னு வந்துடும். ஸோ இந்த வேலிடை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிசைனர் என்ன பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதை நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிடணும், அதை ஒரு 5 மினிட்ஸில் மேப்பிங் க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்துட்டீங்கன்னா அப்புறம் அப்கமிங் கிளாஸில் ரொம்ப என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து அப்படியே என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா.